வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனின். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனின். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனின். எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை என்னுடைய உடல் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிந்து வணங்குகிறேன். அற்புதமான உலக சமுதாய சேவா சங்கம் யாழ் மண்டலம் சார்பாக இன்றைய தினம் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த சிறப்பு சிந்தனை விருந்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மணிவாசகம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற யாழ் மண்டலத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், இந்த இணையத்திலே இணைந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை முதலிலே நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதுவரை இந்த யாழ் மண்டலத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தலைப்புகளை, அறிவியல் சார்ந்த சில தலைப்புகளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைய தினம் மணிவாசகம் ஐயா அவர்கள் சொல்கின்ற பொழுது ஆராய்ச்சி என்பது குறித்து பொதுவாக மக்களிடம் இருக்கின்ற கருத்து என்பது ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திலே சென்று அந்த பட்டத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய மனப்பாங்கு, அவருடைய மனப்போக்கு இருக்கிறது. அதை ஒட்டிய ஒரு தலைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் நான் இந்த தலைப்பை, ஆராய்ச்சி அறிவு என்ற ஒரு தலைப்பை நான் அவர்களுக்கு. ஆராய்ச்சி அறிவு என்பது ஒவ்வொரு ஆறறிவு ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுக்கு இயற்கையாகவே அது பொதிந்து கிடக்கக்கூடிய ஒரு அறிவு. இதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற பொழுது உறங்குகின்ற நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சி அறிவு என்பது உறங்குகின்ற நெருப்பு. ஒவ்வொரு மனிதனிடமே இது இருக்கின்றது. இன்று விஞ்ஞான ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், இல்ல மெய்ஞானம் சார்ந்த ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், எத்தனையோ தத்துவ ஞானிகளும் சரி, அறிவியலாளர்களும் சரி, இத்துணை கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்று உலகளாவிய அறிவினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு விழிப்பு பெற்றிருக்கு, எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு மூலம் என்ன அப்படின்னா, அவர்கள் மனதில் இருந்து தோன்றிய அந்த எண்ணம், அந்த மனதுக்குள் அறிவாக இருக்கின்ற இறைநிலை தான் அதை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இந்த தலைப்பு இருக்கிறது. அப்ப ஆராய்ச்சி என்பது நமக்கு பொதுவாகவே ஏதோ பல்கலைக்கழகத்தில் பெறுகின்ற பட்டம் என்பது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுமே அது ஆராய்ச்சியை நோக்கியாக அறிவை அவன் இயற்கையாகவே பெற்றிருக்கின்றான். அப்ப இந்த ஆராய்ச்சி என்பது நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவா, அதாவது நான் விஞ்ஞான ஆராய்ச்சியை மட்டும் நான் பேசவில்லை, அதே மாதிரி மெய்ஞான ஆராய்ச்சி மட்டும் நான் சொல்லவில்லை. ஆராய்ச்சி என்றாவே என்ன அப்படின்னா, ரிசர்ச் அப்படின்னா ரீ பிளஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீ அப்படின்றது அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் அப்படின்றது தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருண்மை, இப்ப உதாரணமாக மனம் என்ற ஒன்றை நான் எடுத்துக்கொள்கிறேன், இல்ல உயிர் என்ற ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன், இல்லை அறிவு என்ற ஒரு பொருண்மையை எடுத்துக்கொள்கிறேன், இல்லை ஞானம் என்ற ஒரு பொருண்மையை எடுத்துக்கொள்கிறேன். இப்படி ஏதாவது தெய்வம் என்ற ஒரு பொருண்மையை எடுத்துக்கொள்கிறேன். இப்படி ஏதாவது ஒரு பொருண்மையை எடுத்துக்கொண்டு அதை நுட்பமான முறையில் அதற்கு தொடர்புடைய தகவல்களை சேகரித்து தொகுத்து கொடுக்கக்கூடியது அப்படின்றதான் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றோம். இது எந்த ஆராய்ச்சியாக இருந்தாலும். ஆராய்ச்சி என்பது நுட்பமான முறையில அதுல பொதிந்து கிடக்கக்கூடிய உண்மைகளை தெளிந்து அது தெளிவது மூலமாக பெறக்கூடிய அறிவை தான் நம்ம ஆராய்ச்சியினுடைய முடிவாக வெளிப்படுத்த போறோம் அப்படின்றது. அப்ப நம்ம பொதுவா இன்னைக்கு பார்க்கும்போது பல்கலைக்கழகங்களும் சரி, அதே மாதிரி பல்கலைக்கழகம் அல்லாத சில தனிப்பட்ட நிறுவனங்களும் சரி, இந்த ஆராய்ச்சி தொடர்புடைய முன்னெடுப்புகளை இவர்கள் செய்கின்றார்கள். அப்ப இப்ப விஞ்ஞான ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல என்ன புரிதல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்றைய திறம் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல கெமிஸ்ட்ரி இயற்பியல் துறையாக இருக்கட்டும், வேதியியல் துறையாக இருக்கட்டும், இல்ல உயிரியல் துறையாக இருக்கட்டும், இல்ல அணு சார்ந்த தொடர்புடைய ஆய்வுகளாக இருக்கட்டும்,
அதே மாதிரி பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்துகள் பற்றிய ஆய்வாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விதமான ஆய்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி என்ற ஒரு நிலையிலே அது இருக்கு. அப்ப இந்த ஆராய்ச்சியின் மூலமாக, அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சி, மெஞ்ஞான ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஞ்ஞானம் என்று விண்ணறிவை பற்றியான ஒரு ஆராய்ச்சி தான். அதாவது விண் என்ற ஒன்று இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் மூலமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. அப்ப இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை பொறுத்தளவு எப்படி பொதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எது ஒன்றை பார்க்கிறாங்களோ, எது ஒன்றை உணரப்படுகின்றதோ, அதை மட்டும்தான் அவங்களால ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா மெஞ்ஞான ஆராய்ச்சி என்பது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை தான் மெஞ்ஞான ஆராய்ச்சி என்று அதை சொல்றாங்க. அதாவது விண்ணுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அது எந்த ஒன்று விண்ணுக்கு மூலமாக இருக்கிறதோ அதைத்தான் மெஞ்ஞான ஆராய்ச்சி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம பொதுவாகவே ஜென்ரலா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு உறங்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையாகவே அறிவு இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பரிணாம வளர்ச்சியில பார்க்கும்போது நம்மளுடைய அறிவு என்பது 6வது அறிவு. 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவு என்பது புலனறிவு தான். அந்த புலனறிவு வரைக்கும் அது ஒரு அனுபவத்தை தான் பெற முடியுமே தவிர, அந்த அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியுமே தவிர, அதற்கு அப்பாற்பட்ட சிந்தனையை நம்ம முன்னெடுக்க முடியாது. அதனாலதான் விலங்கினம் வரைக்கும் இருக்கக்கூடியது 5 அறிவு தான். அதனுடைய 5 அறிவு வரைக்கும் அதனுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் மட்டுமே செய்ய முடியுமே தவிர, அந்த இன்ப துன்ப காரணங்களை ஆராய்ச்சிக்கு அது எடுத்துக்கிற முடியும். அப்ப அந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு அந்த அறிவு இயற்கையாகவே எல்லோரிடமும் இருக்கிறது. அது there is no discrimination. அதாவது அவை மூதாட்டி அவர்கள் சொல்கின்ற பொழுது, கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேடு என்ற அறிவு இல்லாத நிலையில பிறக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவினுடைய செயல்பாட்டு நிலை என்பது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்படாத நிலையில இருக்கும். ஆனா அவங்களுக்கு அறிவு இருக்கும். இப்ப விலங்கினம் என்று வரும்போது வீட்டு விலங்குகளாக நம்ம வளர்க்கக்கூடிய விலங்குகள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த விலங்குகள்லாம் எப்படி பூனை, அதே மாதிரி நாய் போன்ற விலங்கினங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் வந்தாருன்னா அந்த நாய் ஓடியாந்து அவங்கள கவ்வி பிடிக்கும். அப்ப இந்த இந்த இடத்துல அதுக்கு அறிவு இல்லையா? அப்படின்னா அதுக்கு அறிவு இருக்கு. ஆனா அது முழுமையான செயல்பட்ட நிலையில இல்ல. ஆனா அந்த அறிவு மனிதனுக்கு 6வது அறிவா வரும்போதுதான் அது ஒரு முழுமையான அறிவு அப்படின்ற ஒரு அறிவாக அது இருக்கு. அப்ப அந்த அறிவுக்குள்ள இயற்கையில இருக்கக்கூடிய அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சொல்வார்கள். அப்ப இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுமே நம்மளுடைய பிண்டத்துல அறிவாக, நம்மளுடைய கருமையத்துல, நம்மளுடைய ஆன்மாவுல அது பதிவு பெற்று இருக்குது. அது வேற எங்கேயும் கிடையாது. அது நம்மளுக்குள்ள இருக்கு. இப்ப நான் பிரபஞ்ச வெளியில இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பிரபஞ்ச வெளிக்கு போக தேவையில்லை. பிரபஞ்ச வெளியில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அண்ட வெளியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களும் தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. காற்று தனியாக இயங்குது, நெருப்பு தனியாக இயங்குகிறது, நீர் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த 5 பஞ்சபூதங்களுமே ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல நம்மளுடைய உடலினுடைய உள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5ம் சரியான விகிதத்துல, இந்த 5னுடைய இதுக்கெல்லாம் இந்த 5 பூதங்கள்ல ஆகாயம் என்று சொல்லக்கூடிய, வெளி என்று சொல்லக்கூடிய அந்த பூதம் தான் மற்ற 4 பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பூதம். அப்ப இந்த 4 பூதங்கள்ல நம்ம உடம்புல அலைன்மெண்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த அலைன்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல உடல் சார்ந்த, மணல் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வரும். ஆனா இந்த 5 பூதங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச வெளியில நான் விரிச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு எனக்கு தேவையில்லை. எனக்குள்ளே அது அறிவாக இருக்கிறது. அது ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் நம்மளுடைய உடலிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களை பற்றியான அறிவை நான் பெறணும் அப்படின்னா, எனக்குள்ளே நான் ஆராய்ச்சியை தொடங்க முடியும். எனக்குள்ளே ஆராய்ச்சி இருக்கிறது. அப்ப அண்ட வெளியில தான் போய் விரிச்சு அந்த தவத்தை நம்ம பண்ணணுன்ற அந்த அவசியமும் அது கிடையாது. அப்ப இந்த அறிவை நமக்குள் இயற்கையாக புரிந்து கிடக்கக்கூடிய இந்த அறிவை நம்மளுடைய அனுபவத்தால, நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும், அதே மாதிரி நாம் பெறுகின்ற கல்வியின் மூலமாகவும், நாம் பெறுகின்ற கல்வி, கேள்வி, ஞானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா?
கேள்வி ஞானம் அப்படின்றது இன்னொருத்தவங்க சொல்ல அதன் மூலமாக கேட்டதன் மூலமாக பெற்ற ஞானம். இந்த 3 விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இந்த ஆராய்ச்சி அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். ஆனா இந்த அனுபவம், கேள்வி இந்த 2ம் தத்துவ ஆராய்ச்சியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பொருண்மை. ஆனா கல்வி மட்டும்தான் என்னது இன்னைக்கு எஜுகேஷன்ல பல்வேறு துறைகள்ல பண்ணக்கூடிய ஆய்வுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இந்த கல்வி என்பது அவங்களுக்கு உள்ள சேரும். ஆனா அவங்களுக்கு அனுபவமும் வேணும், கேள்வி ஞானமும் வேணும். ஏன்னா ஒரு துறையில நான் இப்ப யோகா துறையில நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, மனவளக்கலையில நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மனவளக்கலை ஆராய்ச்சியில மனவளக்கலை தொடர்புடைய அத்துணை கருத்துக்களும் நான் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த கருத்துக்கள் இருந்து ஏதோ ஒரு கருத்த என்னுடைய அனுபவத்துல நான் பெற்ற கருத்த எனக்கு ஆராய்ச்சிக்கு ஒரு பொறுமையா எடுத்துக்கிருவேன். அதன் மூலமாக பல்வேறு ஆன்மீக சிந்தனையாளர்கள், மனவளக்கலை அன்பர்கள் சொன்ன அந்த கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டு, என்னுடைய கல்வி அறிவையும் இணைச்சு, அதன் மூலமாக நான் ஆராய்ச்சி பண்றேன். அது என்னது அப்படின்னா, எஜுகேஷனல் ஓரியன்டட் கல்வி சார்ந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்வி சார்ந்த நிலையில தான் ஆராய்ச்சிக்கு போகணும்னு தேவையில்லை. நீங்க ஒவ்வொருத்தருமே ஆராய்ச்சியாளர்கள் தான். ஆராய்ச்சியின் விளைவாக நீங்க எத்தனை புத்தகத்தில் வேணாலும் வாழ்க்கையில நீங்க எழுதலாம். மகரிஷியினுடைய அவர் பண்ண ஆராய்ச்சியினுடைய கல்வி நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்ச வெளிதான் அவருக்கு ஒரு யூனிவர்ஸ். அவருக்கு ஒரு யுனிவர்சிட்டி. அவர் தன்னுடைய உடலையும் ஒரு ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பிரபஞ்ச வெளியில வெளியின்ற பொழுது, இந்த பிரபஞ்ச வெளியினுடைய அத்துணை தத்துவங்களையுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஞான களமாக அவருக்கு இருந்தது என்ன அப்படின்னா, மகரிஷி எத்தனாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்கன்றது அவர் பள்ளி படிப்பை கூட முழுமையா நிறைவு செய்யல. ஆனா இத்தனை பெரிய தத்துவங்களை இன்னைக்கு உலகளாவிய நாடுகள்ல, பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு மகரிஷியினுடைய தத்துவங்களை பயின்று கொண்டிருக்கிறார்கள், பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து கிடைச்சுச்சு? அப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பொதுவாக ஜெனரலா சொல்லுவாங்க, அறிவு அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் அப்படின்றதுக்கு விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவு என்பது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், நான் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய என்னுடைய கம்ப்யூட்டர், நான் பார்க்கக்கூடிய செல்போன், நான் வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் பற்ற அறிவு. எனக்கு அத பத்தி தெரியும். 5G பத்தி தெரியும், 4G பத்தி தெரியும். எந்த மொபைல் போன் குடுத்தாலும் நான் ஆப்பரேட் பண்ணுவேன். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு தான். அது ஒன்லி புத்தக அறிவு தான். ஆனா, விஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஞானம் என்று சொல்லக்கூடியது அதை விட மேன்மையான அறிவு. அந்த ஞானம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது புத்தக அறிவு இல்ல. நம்முள் சூட்சமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற, அதாவது ஸ்தூலம் என்பது பற்றியான அறிவு தான் அறிவுன்னு நம்ம சொல்றோம் நாலேஜ். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு செல்போனை குடுத்துட்டு இத பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அறிவு. ஒரு கெமிஸ்ட்ரி புத்தகத்த குடுத்து இந்த இதுல கெமிஸ்ட்ரில ஒரு ஈக்குவேஷன் சொல்லுங்க. எப்படி அமிலமலை ஹவ் டு கிரியேட் தி ஆசிட் ரெயின் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, அத பத்தி நான் சொல்லுவேன். அது என்னுடைய தகவல். அது அறிவு தான். ஆனா ஞானம் என்பது என்ன அப்படின்னா, அதை விட மேம்பட்ட ஒன்று இருக்கு. அதை விட மேம்பட்டன்னா இதுக்கெல்லாம் மூலமான ஒரு அறிவு இருக்கு. அந்த மூல அறிவு ஸ்தூலமா வெளிப்படாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சூட்சமா தான் இருக்கும். அப்படி சூட்சமானா அது கண்ணுக்கு புலப்படாத நிலையில இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை அமைதி நிலைக்கு கொண்டு செல்றோமோ, அப்பதான் அந்த நுட்பத்தை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு திறம் நம்மட்ட இருக்கு. திறம் என்பது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கில் அந்த திறமை என்பது ஒவ்வொருவரிடமே இருக்குது. ஆராய்ச்சி மனப்பான்மை. நம்ம வாழ்க்கையில மகரிஷி எத்தனை புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள மகரிஷி எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் அவருடைய அந்த பயிற்சி தொடங்கியதிலிருந்து அவருடைய அந்த நிறைவு பகுதி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, இதனுடைய கால எல்லை அப்படின்றது ரொம்ப குறைவு. ஆனா அந்த காலகட்டத்துக்குள்ள இத்தனை புத்தகங்களை, இத்தனை பாடல்களை அவங்க இயற்றியிருக்காங்க அப்படின்னா, இது எங்கிருந்து இயற்றுனாங்க? எங்கிருந்து பெற்றாங்க? எல்லாமே இந்த பிரபஞ்ச வெளியில இருந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து, தெளிந்து உணர்த்தி இருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த அறிவு நம்மட்ட இருக்கு அப்படின்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சினா ஏதோ பல்கலைக்கழகத்துல போய் பண்றது கிடையாது. அதுல ஒண்ணே ஒரு விஷயம் ஆராய்ச்சிக்கு 3 திறமை உங்களுக்கு தேவை. 3 விதமான திறமை உங்களுக்கு தேவை. ஒன்று அனுபவம், இன்னொன்னு கேள்வி, இன்னொன்னு கல்வி. அந்த கேள்வி ஞானமும் உங்ககிட்ட இருக்கும், அனுபவ ஞானமும் இருக்கும். ஆனா கல்வி சேர்கின்ற பொழுது நான் சென்று பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டம் பெறுவேன். ஆனா நீங்களே ஒரு பல்கலைக்கழகமாக நாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிறோம். அதுதான் மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆராய்ச்சி என்பது ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறன் தான். அந்த திறனை தான் நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படின்றதான்.
அப்ப நம்ம ஆராய்ச்சின்னு வரும்போது 2 வகையான ஆராய்ச்சி இருக்கிறது. ஒன்று விஞ்ஞான ஆராய்ச்சி நான் முதல்ல தொடக்கத்திலே சொன்னேன். அதுக்கடுத்து மெஞ்ஞான ஆராய்ச்சி அப்படின்றதை பற்றி போறோம். இப்ப நம்ம எந்த ஆராய்ச்சியில போறோம்? இப்ப ஜெனரல் ஒரு பீப்பிள்ஸ் இருக்காங்க. இப்ப ஒரு ஆன்மீக பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனவளக்கலை யோகால பண்றாங்க. இல்ல வேறு விதமான யோக முறையில பயணிக்கிறாங்க. அப்படின்னா, இல்ல ஒரு யோக பயிற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றாங்க. இல்லன்னா பிராணாயாம பயிற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இல்ல தியான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு தியான பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை செய்கின்ற பொழுது, அவங்களுக்குள்ள உணர்வு ரீதியில ஏற்படக்கூடிய, மனதளவிலே ஏற்படக்கூடிய, எண்ண அளவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களையே ஒரு ஆய்வா அவங்க வெளிப்படுத்த முடியும். அதுதான் மகரிஷி வந்து எண்ணம் ஆராய்தல்ன்ற ஒரு தலைப்பு வச்சாங்க. எண்ணம் ஆராய்தல் தலைப்பு வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய தலைப்பு. எண்ணத்தை முதல்ல உன் தொடக்கத்துல உன் மனதுல தோன்ற எண்ணத்தை நீ முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். வருகின்ற எண்ணங்கள ஃபுல்லா நம்ம உள்ள அலோவ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், வர்ற எண்ணங்கள ஃபுல்லா அலோவ் பண்ணி அத ஃபுல்லா செயல்படுத்தணும் அப்படின்னா, இப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறோம்? மனம் என்றது அறிவிலி பொருளு. ஆனா, அந்த மனதிலிருந்து பெறக்கூடிய அறிவை அறிவாக பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே என்ன செய்யுதுன்னு அறிவிலி பொருள்னு நெனச்சுக்குது. அது மனதினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருது. அப்ப மனதினுடைய கட்டுப்பாட்டுல போகுது அப்படின்னா, அப்ப அறிவு இங்க செயல்படல. மனம் போன போக்கில் கால் போகலாமா அப்படின்னு ஒரு பாடல் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாரி மனம் போன போக்குல நம்ம போயிருவோம். எல்லாம் ஆராய்ச்சி தான். அப்ப முதல்ல ஒரு தோன்றது என்ன அப்படின்னா, என்னுடைய எண்ணத்த நான் ஆராய்ச்சி பண்றேன். அந்த எண்ணத்தினுடைய ஆராய்ச்சியின் விளைவாக இது ஏன் வருது? எதுக்கு வருது? அப்படின்றத நான் தத்துவ ஆராய்ச்சியில போவேன். அப்ப இந்த விஞ்ஞான அ அ ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றியோ, இல்ல இயற்கை விதிகளை பற்றியோ, இயற்கையாக நடைமுறையில் மனித சமூகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய அடிப்படை என்ன? அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஆராய்ச்சி போகும். அப்ப இயற்கை விதிகள கண்டுபிடிப்பாங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய செயல்முறையில இருக்கக்கூடிய நடைமுறையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன காரணம்? அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஏற்கனவே இப்ப புவியீர்ப்பு சக்தியை வந்து நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே புவியீர்ப்பு சக்தி என்பது இயற்கையாகவே இருக்கு. E is equal to mc ஸ்கொயர்ட் என்று ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி E is equal to mc ஸ்கொயர்ட் செயல்பாட்டுல இருக்கு. அண்ட வெளியில பால்வெளி மண்டலத்திலேயோ, அண்ட வெளியிலேயோ என்ன மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத ஞானிகளோ, விஞ்ஞானிகளோ தன்னுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே அவை எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது. அதெல்லாம் ஒரு இயக்க ஒழுங்குல அது வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அறிவியல் ஆராய்ச்சி என்பது என்ன? விஞ்ஞானம் என்பது அந்த ஆராய்ச்சிக்கு மூலம் என்ன? அது எங்க போய் முடியும் அப்படின்னா, விண் அப்படின்ற இடத்துல போய் முடியும். அதாவது அணு அப்படின்ற இடத்துல போய் முடிஞ்சிரும். அணுக்கு மேல அவங்க போக அணுவுல எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா அணுவுல இருக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சக்தி இருக்கு அப்படின்றத நம்மளால வெளிப்படுத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த அணு தான் அதனுடைய முடிவு. மூலகங்கள், எலமெண்ட்ஸ் அப்படின்னு போய் முடிஞ்சிடும். அந்த எலமெண்ட்ஸ் மூலகங்களுடைய கூட்டு தான் அப்படின்ற அந்த 108 தனிமரிச அட்டவணையில நீங்க படிப்பீங்க. அந்த தனிமரிச அட்டவணையில பார்க்கக்கூடிய எலமெண்ட்ஸ பத்தி அந்த எலமெண்ட்ஸ் உடைய கூட்டுகள் தான் வெவ்வேறு பொருட்கள், தோற்ற பொருட்கள் வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் சயின்ஸ் இதுல பேசும். அப்ப இந்த அறிவு வந்து ஒரு வகையான ஆராய்ச்சி. அப்ப இதனுடைய அடிப்படையில கிட்டத்தட்ட 16,600 அதாவது 16,600 அந்த காலகட்டத்துல வாழ்ந்த முதல் அந்த விஞ்ஞானி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்ட்ட ஒரு ஆராய்ச்சி உணர்வு வருது. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஐசக் நியூட்டனிடம் ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றிய உடனே மரங்கள் வந்துருச்சு அப்படின்னாவே, மரங்கள்ல இருந்து பழங்கள் விழுந்துகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா சர் ஐசக் நியூட்டன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பழம் ஏன் மரத்துல இருந்து கீழ் நோக்கி வரணும் அப்படின்னு அவர் ஒரு ஒரு அவருக்குள்ள ஒரு உணர்வு எண்ண அலை உருவாகுது. அந்த எண்ண அலைய அவர் தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு தான் அவருக்கு என்ன அப்படின்னா, அது புவியீர்ப்பு சக்தின்றது. அதான் மகரிஷி சொல்ற எந்த ஒன்றை நாம் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அத வந்து மகரிஷி எப்படி எற்றை இலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அத ஆராய்ச்சியின் நோக்குல நீங்க அத நோக்கி உங்களுடைய எண்ண அலை இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய பயன் வந்து முடிவு தான் ரிசர்ச். அப்ப தொடக்கம் என்பது நம்மளுடைய மனத்துல தோன்றக்கூடிய எண்ணம். அதுதான் ஆராய்ச்சியினுடைய மூலம். முடிவு என்பது அதனால வரக்கூடிய விளைவு. அப்ப இவருடைய மனதுல கேள்வி என்ன கேளுச்சு? எல்லா பழமும் விழுது. ஏன் இது எல்லாம் நம்ம பழம் விழுகுறது நம்ம பார்க்கலையா? நம்ம வீட்ல தோட்டம் இருக்கு. நம்ம வீட்ல மாமரம் இருக்குது. நம்ம வீட்ல பலாமரம் இருக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மரத்துல இருந்தெல்லாம் கீழ பழங்கள் விழுது நம்ம பார்க்கலையே, இலை புதர்ல பார்க்கலையே. ஏன் இது நடந்துச்சு? அப்படின்னு பார்க்கும்போது, அதனுடைய முடிவு அவர் வந்து புவியீர்ப்பு சக்தி அப்படின்ற அந்த ஒரு இத கண்டுபிடிக்கிறார். ஆனா இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி
இந்த அண்டவெளி மற்றும் அறிவு இது சம்பந்தமா இந்த அண்டவெளி பற்றிய அறிவுன்ற ஒரு விஷயத்துல அந்த 16,600 அதாவது 16ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய இவருடைய கண்டுபிடிப்பு வந்து ஒரு சயின்ஸினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முன்னோக்கிய பாதையில கொண்டு போறதுக்கு இவருடைய படைப்புகள் நிறைய இருந்துச்சு. அதாவது சார் ஐசக் நியூட்டனுடைய அவருடைய புவியீர்ப்பு சக்தியை பற்றியான கண்டுபிடிப்புகளோ இல்ல தொலைநோக்கி பற்றிய கண்டுபிடிப்புகளோ அதே மாதிரி நியூட்டனுடைய சாரி நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இதெல்லாம் பார்த்தோம்னா நியூட்டனுடைய முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்தது மட்டுமில்ல, ஒரு ஆன்மீகம் சார்ந்தது கூட. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு சொன்னாரு. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து வேற ஒண்ணும் இல்லை, கர்மா கோட்பாடு, வினை கோட்பாடு தான். கர்மா தியரி நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே. செயல்விளை தத்துவம் அப்படின்னு மகரிஷி நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா புரிய வச்சிருக்காங்க. இந்த செயல்விளை தத்துவம் தான் நியூட்டனுடைய 3வது விதி. அப்ப அவரும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இதுக்கெல்லாம் மூலம் என்ன அப்படின்னா அவருடைய மனதில் தோன்றிய எண்ணம் தான். ஆனா இவருடைய காலகட்டத்துக்கு பின்னாடி இன்னைக்கு சயின்ஸினுடைய ஒரு கண்டுபிடிப்பாளர்ல ஒரு தலைவன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா யாரை சொல்ல முடியும் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவருடைய காலகட்டமும் ஐன்ஸ்டீனுடைய காலகட்டமும் கிட்டத்தட்ட எவ்வளவு இடைவெளி இருக்கு அப்படின்னா ஒரு 250, 300 ஆண்டுகள் காலப்பட்ட இடைவெளி தான். ஆனா இவருடைய இந்த ஸ்பெசிபிக் ரிலேட்டிவிட்டி தியரியோ இல்ல ஜெனரல் ரிலேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய பொது சார்பியல் கோட்பாடோ, இந்த பொது சார்பியல் கோட்பாடு முதல்ல அவர் வந்து ஸ்பெஷல் சார்பியல் கோட்பாடு 1905 வெளியிடுறார். அதுக்கு பின்னாடிதான் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வெளியிடுறார். அதுக்கு பின்னாடி இந்த போட்டோ சிந்தசிஸ் அந்த கான்செப்ட் அதுக்குதான் அவர் வந்து நோபல் பரிசு வாங்கினார். அப்ப இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச புவியீர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு சக்தி இழுக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனா அந்த சக்தி எப்படி வந்துச்சு அவரால் சொல்ல முடியல. ஆனா அதை விலக்கி சொன்ன கொள்கையில யாருடைய கொள்கை அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கொள்கை தான் அதை முழுமையா விளக்குச்சு. அதுக்கடுத்து இந்த அறிவியல்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வருவதற்கெல்லாம் இவருடைய அந்த கண்டுபிடிப்பு தான் மிகப்பெரிய ஒரு அந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி என்று சொல்லக்கூடிய அந்த சார்பியல் கோட்பாடு தான் இந்த பேரண்டா அண்ட வெளியில எப்படி இந்த பிரபஞ்ச இயக்கம் இருக்குது, ஒவ்வொரு இயக்கத்துக்கு எப்படி தொடர்பு இருக்கு, ஒரு இயக்கம் இன்னொரு பொருள் இயக்கத்தை வந்து எப்படி சார்ந்து இயங்குகிறது அப்படின்றது இவர் தான் வெளியிடுறாரு. ஆனா ஒரே ஒரு இது மட்டும்தான் சார்ந்து இயங்காது, அது சார்பற்று செயல்படும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா பார்த்தா ஒளி மட்டும்தான் சார்பற்று செயல்படும் சொல்றாரு. ஒளி அப்படின்றது இந்த இடத்துல எந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம்ன்ற ஒளி. வெளிச்சம்ன்ற ஒளி மட்டும்தான் அது விதிவிலக்காக, மற்ற எல்லாமே சார்புடையதான். அதனால அந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு அப்படின்ற அந்த ரிலேட்டிவிட்டி தியரி அவர் வெளியிடுவார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னா அவருடைய மனதுல தோன்றிய முதல் எண்ணம் தான். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில தான் அவருடைய இவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை அவரால் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இப்ப சயின்ஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிணாம கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ்ல ஏன்னா விஞ்ஞான ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிணாம கோட்பாடுல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா உயிர்களும் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்ற அந்த பரிணாம கோட்பாடு டார்வினுடைய கோட்பாடு. இந்த டார்வின் தான் முதல்ல எப்படி இந்த மனித இனம் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்வினுடைய கோட்பாடுல கூட எல்லாரும் சொல்லுவாங்க தக்கன பிழைத்தல் தான் உயிர் பிழைக்கும் அப்படின்ற அந்த கோட்பாடை பத்தி பேசுவாங்க எல்லாருமே. எந்த உயிரி தன்னை தகுதி உள்ள உயிரியாக மாற்றிக்கொள்கிறதோ அந்த உயிரி தான் தக்கன பிழைக்கும் என்ற அந்த டார்வினுடைய பரிணாம கோட்பாடுல சொல்லுவாங்க. அவருடைய டார்வினுடைய பரிணாம கோட்பாடு படி மனிதன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க விலங்கினத்திலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில தான் இந்த 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் என்ற ஒரு உயர்ந்த நிலையை பெற்றிருக்கான் அப்படின்றதான் பரிணாம கோட்பாடுல யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டார்வின் சொல்றாரு. டார்வினுடைய பரிணாம கோட்பாடு அப்படின்றது. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப விஞ்ஞான அறிவு அப்படின்னா அதனுடைய அறிவு எப்படி அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப மெஞ்ஞான அறிவு இப்ப நம்ம எல்லாம் வந்து எல்லாருமே என்ன அப்படின்னா இப்ப நீங்க எல்லாரும் இணைஞ்சிருக்க எல்லாருமே ஆன்மீக பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே நீங்க செய்யக்கூடிய தவமோ உங்களுடைய உடற்பயிற்சியிலோ இல்ல நீங்க செய்யக்கூடிய அகத்தவமோ அகத்தாய்வோ எல்லாமே ஆராய்ச்சிக்குரியதான். ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சி செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றதான் நம்ம பதிவு செய்து வச்சு அந்த பதிவின் மூலமாக ஒரு விளைவை ஏற்படுத்த போறோம். அப்ப எல்லாருக்குமே ஆராய்ச்சி அப்படின்றது வந்து இயற்கை இருக்கு. இப்ப இன்னையில இருந்து எல்லாருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளை ஒரு ஆராய்ச்சியை எடுத்துக்கிட்டு செய்ய போறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தான் இப்ப இதனுடைய அடுத்த அமர்வுல நான் இதுக்கு சொல்றேன். ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த அதாவது உதாவி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது எந்த ஒன்றை பத்தி ஐயமில்லாத தெளிவு, அப்படி விகாரம் இல்லாத தெளிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐயம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு இரவு நேரத்துல என்னுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்காக நான் வெளியில வர்றேன் அப்படின்னா, அங்க உள்ள கேணி இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த கேணியில அந்த தண்ணி வாளி தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுல கயிறு தொங்கும். அத பார்த்த உடனே நான் என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, அது பாம்பு அப்படின்னு நினைச்சுப்பேன். கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுப்பேன். அது திரிபு, காட்சி எனக்குள்ள திரிபு ஆகுது. அப்ப ஐயத்தின் நீங்குவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயம் இல்லாம மாசற தெளிவு பெறக்கூடியதான் அறிவுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த மகரிஷி போன்ற மிகப்பெரிய தத்துவ மகான்கள் எல்லாருமே, மகரிஷி போன்ற நிறைய மகான்கள், தத்துவ ஞானிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அறிவை இந்த பிரபஞ்ச வெளியில விரிச்சுதான் அவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த அப்படி விரிக்கின்ற பொழுது அங்க ஏற்படக்கூடிய அந்த இயற்கை நிகழ்ச்சிகளை அவங்க கண்டு, அந்த கண்டதை அப்படியே எழுதுறாங்க. அதைத்தான் உலகுக்கு மக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்ப ஐயத்தின் நீங்குவதான் தெளிவில் ஐயமில்லாத ஒரு தெளிவு. அப்ப தூய அறிவு அப்படின்னு சொல்றோம். அறிவும் திறமும் முயற்சி உடைய இருக்கு. ஒருத்தருக்கு அறிவும் இருக்கு, திறமை இருக்கு. ஆனா முயற்சி சேர்ந்து அவர் பண்ணாரு அப்படின்னா அவருடைய வானமே வசப்படும். அப்படித்தான் இன்னைக்கு எத்தனையோ ஞானிகள், அத மாதிரி மகரிஷி போன்ற ஞானிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வானம் வசப்படும்னா என்ன அர்த்தம்? துரியாதீத தவத்திலையும் சரி, அதே மாதிரிக்கு துரியாதீத தவத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்ச எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வெளி இருக்கு. அந்த வெளியில போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மனத்தை விரிக்கிறாங்க. அங்கே ஏற்படக்கூடிய உணர்வுகளை அலைகளாக பெற்று அந்த அதிர்வலைகள் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் தோண்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடி. அப்ப அறிவும் திறமையும், அறிவு இருக்கு, திறமை இருக்கு, முயற்சி என்கிட்ட கிடையாது. ஏன்னா தொடர் முயற்சி தான் ஆராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. முயற்சி இல்லாம ஆராய்ச்சி கிடையாது. அப்ப அறிவு இருக்கு, திறமை இருக்கு. ஏன்னா அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அந்த அறிவை நம்ம செயல்படுத்துறது கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவை நம்ம முழுமையா யாரும் செயல்படுத்துறது இல்லை. அந்த நம்மகிட்ட திறமை இருக்கு, ஆனா முழுமையாக பயன்படுத்துவது கிடையாது. ஆனா சில பேருக்கு முயற்சியே கிடையாது. இந்த 3 சேர்ந்துச்சுன்னா, இந்த 3ம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வானம் வசப்படும் சொல்லி. வானம் வசப்படும்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்ச வெளியில இருக்கக்கூடிய அத்துணை ரகசியங்களுமே உங்களால தெரிஞ்சுக்கிற முடியும், அறிஞ்சுக்கிற முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். அதுதான் சொல்றாங்க. அதுதான் ஐயம் நீங்கி தெளிந்தா இருக்கு. ஐயம் இல்லாம ஒரு 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 பொருண்மையை பத்தி நீங்க தெளிந்துகிட்டீங்க அப்படின்னா, அதுதான் ஆய்வு. எது வேணாலும் இருக்கட்டும். என்னுடைய கண் அப்படின்ற ஒரு புலனறிவு நான் எடுத்துக்கிறேன். இந்த கண்ணுன்ற புலனறிவு காட்சிகள், பல வகைப்பட்ட காட்சிகளை பார்க்கின்றது. ஒவ்வொரு காட்சிகளுக்கும் ஒரு உணர்வு நம்முடைய மூளையிலே போய் உற்பத்தி ஆகுது. எனக்கு நேராக வரும்போது ஒரு எனக்கு பிடித்த ஒரு நபர் வரும்போதோ, இல்ல ஒரு பிடித்த ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுதோ, எனக்குள் ஒரு ஏற்படக்கூடிய அந்த ஆனந்த அலை. எனக்கு பிடிக்காத ஒன்று வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் அலை. அப்ப இந்த ஒன்றுதான் கண் என்ற ஒன்று அந்த கண்ணுக்குள்ள வரும்போது, அப்ப ஒவ்வொரு நான் பார்க்கின்ற காலையிலிருந்து மாலை வரை, இல்ல என்னுடைய ஒரு 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 ஆண்டு காலம் நான் தொடர்ச்சியாக எனக்கு கண்ணை மட்டும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு பொருளை பார்த்தோம்னா என்னோட எண்ணம் என்ன தோன்றுது அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு ஆராய்ச்சி தான். நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப என்னுடைய காட்சியில ஒரு புலன் வருது அப்படின்னா, இந்த புலன் ஏன் எனக்கு இந்த உணர்வு கொடுக்குது? அப்ப அதை ஆராய்ச்சி பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு தீய உணர்வு அப்படி கொடுக்குது அப்படின்னா, அதை நான் எப்படி நீக்கிக் கொள்ள முடியும்ன்றதே ஆராய்ச்சிக்கு உட்பட்டதான். அதை ஐயம் நீங்கி தெளிந்தாருக்கு. ஐயத்தையே, உலகத்தையே, வானத்தையே வசப்படுத்த முடியும்னு சொல்றேன். அப்ப அப்படி வசப்படுத்தியவர்கள் தான் மெஞ்ஞானிகள். அப்ப மெஞ்ஞானிகள் அப்படின்றது இது ஒரு பிலாசபி அப்படின்னாவே என்னது? தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, உண்மை அறிவு. தத்துவத்துக்கு என்ன நேரடியா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பிலாசபி? பிலாசபி மீன்ஸ் ஸ்டடி அபௌட் தி எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ட்ரூத், உண்மையை பத்தி படிக்க போறோம். அவ்வளவுதான். உண்மை, உண்மை அறிவு, மெய் அறிவு, அதை பத்தி தான் பேச போறோம். அப்ப இந்த இடத்துல மெய்ஞான ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆராய்ச்சி எது தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மை அறிவு. இந்த உலகத்தினுடைய தோற்றத்திற்கு கர்த்தா யார்? மூலப்பொருள் யார்? என்னுடைய உயிரினுடைய மூலம் யார்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்களுடைய மூலம் என்ன? அப்ப உண்மை அறிவு அப்படின்னா எது ரியல் நாலேஜ், எது உண்மையானது? இதெல்லாம் இங்க என்னது அப்படின்னா விஸ்டம். இந்த இடத்துல விஸ்டத்தை பத்தி பேசுறோம். நாலேஜ்ன்றது என்னது? விண் அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியில தான் விண் என்ற பார்த்ததை மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். நீங்க இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், உலகம் அப்படின்னு சொல்றது எதையுமே அதை ஏத்துக்கிறாரு. அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த இந்த இயக்கம் அதை ஸ்தூலமாக பார்க்கக்கூடியது விஞ்ஞான ஆராய்ச்சி. விஞ்ஞான ஆராய்ச்சி ஸ்தூலமா பார்க்கும், சூட்சமா பார்க்கும். அது கண்ணுக்கு ஐம்புலன்களுக்கு புலப்படாது. ஆனா அதை உணர முடியும் நம்மளால.
அப்ப அடுத்து வந்து என்ன மெஞ்ஞானம் என்ன சொல்றாங்க? உண்மையை பற்றிய அறிவு, அறிவை பற்றிய ஆராய்ச்சி. உள்ளம்னா என்ன? உள்ளம்னா மனம், உள்ளம் நிறைய அந்த மனதுக்கு பல்வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. உள்ளம், மனம் அதெல்லாம் வந்து மனதை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரே ஒரு புலன மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த புலன்ல எனக்கு என்ன உணர்ச்சிகள் ஏற்படுதுன்னு ஒரு 1 மாசம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, அதுல ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அதுவே ஆராய்ச்சி தான். அடுத்து வந்து வாழ்க்கையின் அடிப்படையான கேள்விகள். வாழ்க்கையின் நான் எப்படி ஏன் இப்படி வாழ்றேன்? ஏன் எனக்கு வந்து கஷ்டத்தை இறைவன் குடுக்குறாரு? இது அப்ப 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 வந்து அந்த ஒரு ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டே போனாங்கன்னா, எங்கே போயிரும்? கருமையத்துல முடியும் போய். அப்ப காரணம் எனக்கு பதிவாயிருக்கு அங்க. எனக்கு பாவ பதிவுகள் அதிகமா இருக்கு. அந்த பதிவுகளுடைய நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆராய்ச்சியுடைய தொடக்கம் எங்க இருக்கு? உங்க மனதுல தோன்றக்கூடிய முதல் எண்ணம் தான். ஆனா முடிவு எங்க இருக்கு? ஏன் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டு ஏன் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அடிக்கடி நான் உடலால துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்ப நான் ஆராய்ச்சி போயிட்டே இருக்கிறேன். தவத்தால ஆராய்ச்சி பண்றேன். அகத்தாய்வு பண்ணிட்டே இருக்கேன். அகத்தாய்வு பண்ணிட்டே இருக்கேன். அப்ப அந்த ஆராய்ச்சி முடிவுல ஏன் இதெல்லாம் எனக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு டயத்துல எனக்கு இதெல்லாம் உடல் ரீதியா யாரையோ ஒருத்தவங்கள துன்புறுத்திருக்கேன். அதனுடைய துன்பத்த இப்ப என்னுடைய உடலால நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்த பிறகு, அந்த ஆராய்ச்சியோட முடிவு உங்களுக்கு எத குடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய மன வலிமைய அதிகப்படுத்தும். எனக்கு எதனால வந்துச்சு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்ப உங்களுக்கு. அப்ப நான் இனிமே இத அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு வரும். அதுதான் வந்து இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான கேள்விகள் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா, மெய்ஞானம் அப்படின்றது. இப்ப உலகத்துல எத்தனையோ படைப்புகள் வரலாம். எத்தனையோ விஷயங்கள் வரலாம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டக்கூடிய சில அனுபவங்களுடைய அடிப்படையில ஏற்பட்ட கேள்விகள ஃபுல்லா தொகுத்து, அந்த தொகுத்த கேள்விகளுக்கு விடைய நீங்க கண்டுபிடிச்சு அப்படின்னா, அதுதான் ஆராய்ச்சி. அதுவே ஒரு புத்தகம் தான். ஆராய்ச்சி என்பது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது அறிவு என்பது ஒன்றுதான். ஆனால் அந்த அறிவு வந்து எப்படி வேறுபடும் அப்படின்னா, அவங்களுடைய பதிவு அடிப்படையில தான் வேறுபடும். இப்ப நான் கெமிஸ்ட்ரிய பத்தி படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் கூடுதலா என்னுடைய ஆன்மால கெமிஸ்ட்ரிய பத்தி பதிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய மனதுல. ஆன்மால இல்ல, மனதுல பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அத பிம்பமா காட்டும். ஒருத்தர் உயிரியல் படிச்சிருக்காரு அப்படின்னா, உயிரியல பிம்பமா வெளிப்படுத்தி காட்டும். அப்ப வாழ்க்கையினுடைய அடிப்படையான இப்ப இந்த இடத்துல தான் இந்த டாபிக்கினுடைய இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இன்பமா இருக்கட்டும், இல்ல துன்பமா இருக்கட்டும், இந்த அடிப்படையான எந்த கேள்விய நீங்க ஆய்வு தலைப்பா எடுத்துக்கிட்டு, அந்த ஆய்வை தலைப்பை நோக்கியே உங்களுடைய என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆராய்ச்சியை நீங்க மேற்கொள்ள முடியும். இது சிந்தனை மற்றும் விவாதத்தின் மூலம். இது எதன் மூலமா எடுக்க முடியுமா? இந்த ஆராய்ச்சி துறைக்கு வந்து நீங்க எந்த புத்தகத்தையும் எங்கேயும் போய் ரெஃபர் பண்ண தேவையில்ல. உங்களுடைய மனத்திலிருந்து அடுத்தடுத்து வருகின்ற கேள்விகள் தான் அதுக்கு விடையை கொடுக்க போகுது. உங்களுடைய சிந்தனை மற்றும் விவாதம். விவாதம் என்ன? மற்றவங்ககிட்ட போய் விவாதிக்கிறது. உங்களுடைய சிந்தனையே நீங்க அடுத்து இது ஏன் இப்படி வந்துச்சு? இதுக்கு ஏன் இப்படி வந்துச்சு? நீங்களே உங்களுடைய எண்ணத்துக்குள்ளேயே நீங்க விவாதத்தை உருவாக்குறீங்க. அப்ப சிந்தனை மற்றும் விவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனவியல் அப்படின்றது மூலமாக தான் இந்த ஆராய்ச்சி நடக்குது. அப்ப இது பியூர்லி என்னது? தியரிட்டிக்கல் ஓரியன்டட். விஞ்ஞானம் என்பது என்னது? பிராக்டிகல் ஓரியன்டட். ஏன்னா பிராக்டிகல் இது விண்ணில இருந்து ஆராய்ச்சி தொடங்குது. நம்ம விண்ணுக்கு மூலமா இருக்கக்கூடிய சூட்சமா இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்தூல விஷயத்தை பத்தி பேசல. ஏன்னா என்னுடைய உணர்ச்சி ஏன் இது இப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஏன் பிறந்தேன்? என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அப்ப இந்த அடிப்படையான கேள்விகள் தான் இந்த ஆராய்ச்சி. அப்ப மெஞ்ஞானம் என்பது வாழ்க்கையினுடைய ஆழமான மற்றும் அடிப்படை சிக்கல்கள். எனக்கு இந்த சிக்கல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்ற அந்த கேள்விகளை மையமாக வைத்தான ஒரு ஆராய்ச்சி. ஆனா விஞ்ஞான ஆராய்ச்சின்றது என்பது இயற்கை தத்துவங்களை பற்றி, இயற்கை கோட்பாடுகளை பற்றி தான் அங்க ஆராய்ச்சி பண்ணுது. இது வந்து இயற்கையினுடைய தத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும். அப்ப அப்படி வரும்போதுதான் எத்தனையோ உலகினுடைய தலை சிறந்த தத்துவ ஞானிகள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள்ள நீங்க எடுத்து பாருங்க. இப்ப மேற்கத்திய நாடுகளுடைய தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டோ, பிளாட்டோ அவங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாட்டோ இவங்களுடைய தத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவங்களுமே விரிவான தத்துவங்கள். இவங்கெல்லாம் எப்படி இந்த அறிவை பெற்றிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் இந்த தத்துவங்கள்லாம் அவங்க குடுக்குறாங்க. இப்ப புத்திஸ்டம் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா, புத்திசம்ன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, புத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வபோகமா வாழ்ந்தவர். அவரு மறுபடிக்கும் அதை விட்டுட்டு இந்த ஆன்மீக பயணத்துக்கு போகும்போது அவருடைய படைப்புகள்ல எத்தனையோ இதெல்லாம் எதன் மூலமா வந்துச்சு அப்படின்னா, அவருடைய அனுபவத்தின் மூலமாக தான் அது பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஞானிகள் எல்லாமே எந்த ஆராய்ச்சிக்குள்ள வர்றாங்க? இவங்க எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் தான். இவங்க எல்லாம் ரிசர்ச்ச தான் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு டாக்டர் பட்டம் என்ற ஒரு பட்டம் கிடைச்சிருக்காது. ஆனா
ஆனா இவங்க கொடுத்த அறிவு ஒரு ஆராய்ச்சியில வரக்கூடிய முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கணும் அப்படின்னா, அது சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கணும். இப்ப நான் ஒரு ஆராய்ச்சி ஒரு பல்கலைக்கழகத்துல போய் யோகால டயாபெட்டிக்ஸுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்தா இது இம்ப்ரூவ் ஆகும்னு ஒரு ஆராய்ச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியின் முடிவை ஒரு டயாபெட்டிக்ஸ் இருக்கக்கூடியவங்க, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க ஒரு 50 பேர் எடுத்து பயிற்சி பண்ணி அது மூலமா பலன் பெற்றா தான் அது பலன். ஆனா பல்கலைக்கழக ஆய்வுகள்ல இருக்கக்கூடிய ஆய்வேட்டில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் இந்த சமுதாயத்துல பயன்படுத்தப்படுது. அந்தந்த துறை சார்ந்த அறிவா இருக்கட்டும். வரலாற்றுல ஒருத்தர் ஆய்வு பண்றாரு. சமூகவியல்ல ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றாரு. ஒருத்தர் வேதியியல்ல ஆராய்ச்சி பண்றாரு. ஒருத்தர் வந்து ரசாயனத்துல ஆராய்ச்சி பண்றாரு. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் எல்லாமே எடுத்து சமுதாயத்துக்கு இப்ப இந்த ஆராய்ச்சி அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் எப்படி ஐன்ஸ்டீனுடைய தத்துவம் ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடை எல்லா இடத்திலையும் பயன்படுத்துறோமோ, நியூட்டனுடைய கோட்பாடை எல்லா இடத்திலையும் பயன்படுத்துறோமோ, அது மாதிரிக்கே எல்லாருடைய ஆய்வு முடிவுகளையும் முனைவர் பட்ட ஆய்வு வாங்குறவங்க எல்லாருடைய ஆய்வையும் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா பயன்படுத்துறது கிடையாது. ஆனா அப்படி இவங்களுடைய இது கிடையாது. சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களா இருக்கட்டும், வள்ளலாருடைய கருத்துக்களாக இருக்கட்டும், புத்தருடைய கருத்துக்களாக இருக்கட்டும், அரிஸ்டாட்டிலுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருடைய கருத்துக்களுமே இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் எங்க போய் படிச்சாங்க? இதுதான் ஆராய்ச்சி. இதுதான் வந்து மெய்ஞானம் தொடர்புடைய ஆராய்ச்சி அப்படின்றது. இப்ப ரமணரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆன்ம ஞானம், மௌனம், இதை பத்தி ஒரு மௌனம் அப்படின்னு சொன்னோன்னா யார வரும் அப்படின்னா, நம்ம யார வருவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரமணரை தான் நம்ம யோசிப்போம். மனதுக்கு அப்பால் இருக்கும் மெஞ்ஞான ஆன்ம சுரூபத்தை மனதின் மூலமாக அறிந்து உணர்வது எப்படி? அப்ப இந்த இடத்துல அவரே சொல்லிட்டாரு, எப்படிப்பா உணர முடியும் அப்படின்னா, உன்னுடைய மனது மூலமா தான் நீ உணர முடியும்னு சொல்றாரு. அதே மாதிரிக்கு வள்ளலார் இருக்கட்டும், அவங்களுடைய ஆத்ம அறிவா இருக்கட்டும், இல்ல உடல் அறிவு இருக்கட்டும், இல்ல மனித அறிவு இருக்கட்டும், உலக அறிவு இருக்கட்டும் அப்படின்னா என்ன? உலக அறிவுனா என்ன? மனித அறிவுனா என்ன? உலக அறிவுனா வேர்ல்டு, அதாவது நாலேஜ், அதாவது பொருளை பற்றியான அறிவை பற்றி தான் நம்ம சொல்லுவோம் உலக அறிவுன்னு சொல்லுவோம். மனித அறிவு வந்து ஒரு எல்லைப்பட்ட அறிவு. இறை அறிவு என்பது முற்றறிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய திறம் அதுக்கு இருக்கு. ஆனா மனித அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிற்றறிவு தான். ஆனா பேரறிவு பொருள்ன்றது அந்த பேரறிவு பொருள் இருந்தா அந்த சிற்றறிவு வந்திருக்கு. அதே மாதிரி மகரிஷியினுடைய இறைநிலை விளக்கமா இருக்கட்டும், கர்மாவும் மனிதனும் அப்படின்றதா இருக்கட்டும், கடவுளை காணலாம். மகரிஷி சொல்றாங்க கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடவுளை காணலாம் என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவான ஒரு பொருள். சுயமாய் சிந்தித்தேர் தெளிவாய். இப்ப முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க தொடக்கம் ஆராய்ச்சியுடைய தொடக்கம் இருக்கு, உங்க மனதுல தோன்றக்கூடிய முதல் எண்ணம் தான் ஆராய்ச்சிக்கான தலைப்பு. அப்ப சுயமாய் சிந்தி தேர் தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன். மகரிஷி சொல்றாங்க தெளிவா. சுயமாய் சிந்தி தேர் தெளிவாய். நீ சுயமா சிந்தி. நான் சொன்னதை மட்டும் நீ அப்படியே ஏத்துக்கிறாத. அப்போ உங்களுக்குள் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சுயமாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த அதுவே ஆராய்ச்சி தான். அப்ப மகரிஷியினுடைய முடிவு என்ன? மகரிஷியினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு எங்கே தொடங்குது, எங்கே முடிவு என்ன அப்படின்னா, மகரிஷியினுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? அவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு இந்த மெஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய, தத்துவ ஞானி என்று சொல்லக்கூடிய இந்த 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய யோகா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எளிய முறையில் ஒரு குண்டலினி யோக பயிற்சியை கொடுத்த வேதாத்திரி மகரிஷியினுடைய முடிவான ஆய்வு முடிவு என்ன அப்படின்னா, அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா காந்த தத்துவம். அவர்தான் அவருடைய முடிவான முடிவு, ரிசர்ச்சினுடைய அவருடைய முடிவான முடிவு அதான். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். அவருடைய முடிவு சொல்லிட்டாரு. முடிவு முடிஞ்ச அதான் முற்றறிவு. இதுக்கு மேல நான் எதையும் போய் ஆராய்ச்சி பண்ணல. அதனாலதான் மகரிஷி தன்னுடைய வாழ்வின் கடைசி காலகட்டத்தை அவங்க தெளிவாவே அறிவிப்பு கொடுத்த எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன். இனிமே தேடி எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க அதை கரெக்டா முறையா பயிற்சி பண்ணி கல்வி நிலையத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க மகரிஷி. ஏன்னா அதுக்கு அந்த அந்த காலத்துக்கு அவர் வந்து இந்த பாடலுக்கு என்ன தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னா முற்றறிவு அப்படின்னு சொல்றாங்க. முற்றறிவு அப்படின்னா முடிந்த அறிவு, முடிவான அறிவு. எப்படி வந்து சைவ சித்தாந்தம் வந்து 3 உள்பொருள்களை பத்தி பேசும். அந்த 3 உள்பொருள்களை பத்தி அவங்க பேசுற மாதிரி அதுதான் அவங்களுக்கு முடிவான பொருள். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகரிஷியினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, முற்றறிவு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, எந்த ஒன்று அது ஒன்றுதான். அந்த ஒன்று என்ன? காந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர்.
இந்நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்ற தாளந்தை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த காந்த அறிவை இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக, மின்சாரத்தின் மூலமாகவோ, இன்னும் எத்தனையோ இருக்கு. செல்போன் இயங்குறதே அந்த இந்த காந்த அலைகளுடைய டிரான்ஸ்பர்மேஷன் தான். அப்ப அது மூலம் நம்மளால் விளக்க முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மின் ஞானத்தோடு அணுமின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. மகரிஷி சொல்லி முடிச்சுட்டாங்க. முடிவு முட்டறிவு முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல எந்த அறிவும் கிடையாதுப்பா. நீ காந்தத்தை புரிஞ்சுக்கிட்ட, காந்தத்துவம் உனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயமே நீ புரிஞ்சுட்ட. யாராவது புரிஞ்சுட்ட? உயிரை புரிஞ்சாச்சு, இறையை புரிஞ்சாச்சு, எல்லா இயற்கை அறிவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மகரிஷி சொல்லி முடிவான ஒரு முடிவை கொடுத்து போயிட்டாங்க. இவங்க எந்த பல்கலைக்கழகத்துல போய் ரிசர்ச் பண்ணாங்க? இவங்க பண்ணக்கூடிய ஆய்வகம் எது? பிரபஞ்ச களம் தான் அவங்களுக்கு ஆய்வு களம். அப்ப நம்ம இப்ப இதை பிரிச்சு பார்க்கிறோம். இப்ப விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தோம். விண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல ஆராய்ச்சியை பற்றியானது விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தோம். சூட்சமமாக இருக்கக்கூடிய, சூட்சமாக இயங்கக்கூடிய அந்த அதை பற்றியான அந்த மூலத்தை பற்றி படிப்பது மெஞ்ஞானம்னு படிச்சோம். ஆனா தத்துவ எல்லா தலைமைக்கும் தத்துவமா சொல்லக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, காலம் காலமாக ஆன்மீகம் என்பது ஒரு தனியான ஒன்று எனவும் விஞ்ஞானம் என்பது வேறொன்றும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆனா அதனுடைய முடிவை இவர் என்ன சொல்றாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் குருடுன்ட்டாரு, மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டின்ட்டாரு. அப்ப விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானத்தை நீங்க இணைக்கல அப்படின்னா நீங்க என்னதான் அதுல எத்தனை ஆராய்ச்சிகள் நீங்க போய் பண்ணிட்டு போனாலும் அதனுடைய முடிவு வந்து குருடுதாப்பா. குருடும் குருடும் சேர்ந்து கூட்டாட்டம் ஆடுற மாதிரிக்க அது ஒரு குருடுதான். அதே மாதிரிக்கு மெஞ்ஞானமும் இல்லாத விஞ்ஞானம் அப்படின்றது நொண்டி. வெறும் மெஞ்ஞானத்தை மட்டும் பேசக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு வந்து மகரிஷியினுடைய தத்துவங்களை ஆராய்ச்சி நோக்கில் எடுத்திருப்போம். மெஞ்ஞானம் அவர் சொல்லிட்டாரு, மெஞ்ஞானத்தை முற்றறிவு சொல்லி முடிச்சுட்டாரு. இந்த முற்றறிவை விஞ்ஞானத்தோடு இணைத்து ஆராய்ச்சி கொண்டு வந்து அதன் பலனாக ஆராய்ச்சி வெளியீடுகளை கொண்டு வரும்போதுதான் அது வந்து உண்மையான ஆராய்ச்சி அப்படின்னு கொண்டு வரணும். அப்ப அது இல்லைன்னா நொண்டின்ட்டாரு. விஞ்ஞானத்தோடு நம்ம விஞ்ஞானத்தை சேர்க்கல, வெறும் நான் விஞ்ஞானத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனால வந்து ஏன்னா விஞ்ஞானத்தை மட்டுமே நான் இன்றைய காலகட்டத்துல தத்துவம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்க? எவிடன்ஸ் கொடுங்க, சயின்டிபிக் எவிடன்ஸ் சொல்லுங்க. நீங்க பண்ணக்கூடிய உடற்பயிற்சியில உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை எப்படி மாறுதல் அடையுது, நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன அப்படின்றத நம்மளால விளக்க முடியும். அப்ப அதுதான் வந்து அப்ப சயின்டிபிக் விலைக்கு நம்ம நிலைக்கு வர்றோம். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே தனித்தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க முடியாது. ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்றது. அப்ப இந்த ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம இப்ப 2 வகையில பார்த்தோம். ஒண்ணு நீங்க தெரிஞ்ச விஷயம் விஞ்ஞானம், மெஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப ஆராய்ச்சி வந்து 2 விதமான ஆராய்ச்சி இருக்கிறது. ஒன்று அக ஆராய்ச்சி, இன்னொன்னு புற ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அகம் சார்ந்த ஆராய்ச்சி அப்படின்னா அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடியதை பற்றியான ஆராய்ச்சியை தான் நம்ம அக ஆராய்ச்சின்னு சொல்லலாம். புற ஆராய்ச்சி என்பது மகரிஷி வந்து முதல்ல அக ஆராய்ச்சி முடிச்சுட்டு தான் புற ஆராய்ச்சிக்கு போயிருப்பாங்க அப்படின்றது நான் வந்து அவங்ககிட்ட இருந்து பெற்ற பல அறிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து என்னுடைய அகத்தை நான் ஆய்வு செய்கிறேன் முதல்ல. ஏன்னா என்னுடைய அகத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் எனக்கு பிரபஞ்ச வெளியிலேயும் இருக்கு. அப்ப நான் என்னுடைய அகத்துல என்னுடைய மனதை நான் ஒரு நிலையில குவிச்சா மட்டும்தான் அந்த குவிக்கக்கூடிய அந்த மனநிலையை பிரபஞ்ச வெளியிலையும் குவிக்க முடியும். அதனாலதான் மகரிஷியினுடைய முதல் தொடக்க தவத்திலேயே ஆக்கினை தவத்தை தான் அவர் மகரிஷி கொடுக்குறாங்க. ஆக்கினை தவத்தை என்ன சொல்றாங்க? 5 புலன் வழியாக ஜீவகாந்த விரைவு இருக்கும்போது உங்களுடைய புலனறிவுல தான் நீங்க சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த 5 அறிவையும் சடவுன் பண்ணிட்டு 5 பக்கமாக செல்லக்கூடிய ஜீவகாந்த சக்தியை ஃபுல்லா நிறுத்திட்டு உருவ மத்திக்கு இடையில நம்ம அந்த ஆற்றலை கொண்டாந்து நிறுத்தும் போது அந்த ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நிலைப்பட்டு இருக்கின்ற பொழுது அப்பதான் நம்மளுக்கு வந்து மனம் அமைதி நிலைக்கு செல்லும். அப்பதான் அந்த கூர்மையான நுண்ணறிவு, நம்ம தொடக்கத்தில் சொன்ன ரிசர்ச் என்பது என்னது? நுட்பமான அறிவு. நுட்பமான அறிவு. அந்த நுட்பம் வந்து மனதுக்கு நுட்பம் எப்ப கிடைக்கும்? மனம் ஒடுங்கி நிற்கின்ற நிலையில தான் கிடைக்கும். அப்படி ஒடுங்கி நிற்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற ஆராய்ச்சி என்பது அக ஆராய்ச்சி. உடல் அளவிலே செய்கின்ற தவம், உடல் அளவிலே செய்கின்ற உடற்பயிற்சி, இவை எல்லாம் உங்களுக்கு எந்த தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அகம் ஆராய்ச்சி. இதுக்கெல்லாம் நம்ம வெளியில போய் ஏதாவது புத்தகம்லாம் படிக்க தேவையில்லை.
நான் ஒரு சாதாரண ஒரு நரம்பு தசை மூச்சு பயிற்சி பண்றேன். இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்னுடைய உடல்நிலையில எப்படி இருந்துச்சு, என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, என்னுடைய மூச்சு நிலை எப்படி இருந்துச்சு, முடிச்ச பிறகு என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு, என்னுடைய மூச்சு நிலை எப்படி இருக்கு, 3மே தான். இதுதான் ஆராய்ச்சி. இதையும் தாண்டி இன்னமும் என்னுடைய உணர்வு நிலைக்கு கூட நான் என்னால போக முடியும். இது பேர் அக ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப அக ஆராய்ச்சியில மேன்மைப்படும் போதுதான் நம்ம புற ஆராய்ச்சி. அக ஆராய்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடியதுதான். அதுல மனம்தான் எல்லாத்துக்கும் மூலம். மனம்தான் எல்லாத்துக்கும் மூலம். அதனாலதான் மகரிஷி வந்து அகத்தவத்தோடு மட்டும் அவங்க நிக்கல. நீ அகத்தவத்தோட நிக்கணும், நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அது அகத்தாய்வும் சேரணும் அப்படின்றதான். அகத்தாய்வு அகத்தவம் 2 சேரணும். இது வந்து 2மே என்ன அப்படின்னா ஒரு காயினுடைய 2 பக்கம் அறிக்கை. நான் வந்து அகத்தாய்வு மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னா அந்த நீங்க அகத்தாய்வின் மூலமாக என்ன மாறாதல் பயிற்சியில் எடுத்த அந்த முடிவு வந்து அது வலுப்பெறணும் அப்படின்னா தியானத்துக்கு போகும். அப்ப தியானத்துல இருந்து நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னா தான் அது வலுப்பெறும். அப்ப இந்த 2ம் கோயின்சைடான விஷயம். அப்ப அக ஆராய்ச்சியின் மூலமாக மனதை வந்து நம்ம எப்படி மேன்மைப்படுத்துறோம், பலப்படுத்துறோம், வலிமைப்படுத்துறோம், அதை பொறுத்து தான் நம்ம எல்லாமே. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடல் பிரச்சனைகளா இருக்கட்டும், மனப்பிரச்சனை எல்லாத்துக்கும் மூலம் என்ன அப்படின்னா மனம்தான். மைண்ட் இஸ் ஏ ரூட் காஸ்ட் ஃபார் ஆல் டிசீஸ். அது எதா வேணாலும் இருக்கட்டும். ஃபார் மைண்ட் மனதா இருக்கட்டும், ஃபார் பிசிக்கல் பாடியா இருக்கட்டும், இல்ல உறவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்னது மைண்ட் தான் ரூட் காஸ்ட். அப்ப இதையே ஒரு ஆராய்ச்சி பொறுமையா நம்ம எடுத்து பண்ண முடியும். அப்ப மனதை சரி பண்ணணும். அதனாலதான் மகரிஷி மனவளக்கலை பயிற்சி அப்படின்னு வச்சாங்க. மனதை வளப்படுத்துகின்ற பொழுது மனிதனுடைய மாண்பு, மனிதனுடைய அறிவு மேம்படுகிறது. அதனாலதான் மனவளக்கலை பயிற்சி. அப்ப அக ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்களம் உங்களுக்கு இருக்கு. அதை முதல்ல நீங்க ஆய்வு பண்ணலாம். ஒன்று. இன்னொன்னு புற ஆராய்ச்சி ஒன்று இருக்கிறது. நான் அக ஆராய்ச்சி வந்து எந்த அளவுக்கு நான் மேம்பட்டு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் புற ஆராய்ச்சிக்குள்ள போக முடியும். ஏன்னா இப்ப 2யுமே நம்ம வந்து தனித்தனிப்பட்ட முறையில நம்ம பார்க்கலாம். ஆனா புற ஆராய்ச்சி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் தொடக்கத்துல சொன்னேன். அப்ப அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்துல இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அக ஆராய்ச்சியவே சரியா பண்ணணும் அப்படின்னா கடவுள் கடந்து உள்ளே செல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்து உனக்குள் உள்ளே செல் அப்படின்னு உள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே ஏற்படக்கூடிய அந்த பிம்பங்கள், தோற்றங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அதுதான் பிரபஞ்ச வெளியில இருக்கு. அது அங்க தனித்து இயங்குது, இங்கே சேர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அப்ப புற ஆராய்ச்சி. அப்ப புற ஆராய்ச்சியை பற்றியான அறிவு. புற ஆராய்ச்சி அப்படின்னா என்ன வெளியில வரலாம். இப்ப நான் ஒரு பணி செய்யறேன். இப்ப அக ஆராய்ச்சின்றது என்னுடைய உடல், மனம், ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கரணங்களை பற்றியான ஆராய்ச்சி. புற ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது நீங்க அதாவது இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி நோக்கி பயணிக்கிட்ட கூடியவங்க எப்படி நீங்க பயணிக்கலாம் இந்த ஆன்மீக பாதையில நீங்க ஆராய்ச்சியை எப்படி எடுத்து போகலாம் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பாயிண்ட நான் சொல்றேன். இந்த பாயிண்ட சொல்றதுடைய அடிப்படை அதான் புற ஆராய்ச்சி அப்படின்றது. இறுதியாக என்ன அப்படின்னா இப்ப தத்துவ ஆராய்ச்சியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தத்துவ பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். இந்த தத்துவ ஆராய்ச்சி அப்படின்ற பகுதியில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கறனால இதுல வந்து நிறைய காம்பனன்ட் இருக்கு தத்துவ ஆராய்ச்சியை பொறுத்தவரை. அதுல பிலாசபி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இப்ப நம்ம தத்துவ ஆராய்ச்சியில தான் நம்ம பயணிக்கிறோம். அப்ப ஸ்டடி ஆஃப் ஜெனரல் அண்ட் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் அபவுட் தி எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டன் ஆயிருக்கக்கூடிய அதாவது வந்து எந்த ஒன்றுல இருந்துதான் இவ்வளவு தோற்றமும் வந்திருக்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா அதனுடைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், அதனுடைய ஜெனரல் கொஸ்டின்ஸ், அதனுடைய நாலேஜ் என்ன, அதனுடைய வேல்யூஸ் என்ன, அதனுடைய ரீசன் என்ன, மைண்ட்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன, நாலேஜ்னா என்ன, அதை பத்தி படிக்கிறது தான் பிலாசபி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆராய்ச்சி ஓரியண்டா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா அதுல இன்னொரு காம்பனன்ட் பிலாசபிக்கல் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்டடி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. அதாவது ஸ்டடி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் நேச்சரா இருக்கக்கூடிய ரியாலிட்டினா உண்மை, அதனுடைய ஃபண்டமெண்டல் அதனுடைய நேச்சர் என்ன, இன்க்ளூடிங் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி மைண்ட் அண்ட் மேட்டர்ஸ். மேட்டருக்கும் மைண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, மைண்டுக்கும் சப்ஸ்டன்ஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, மைண்டுக்கும் அட்ரிபியூட்ஸ்க்கு என்ன தொடர்பு இருக்கு, மைண்டுக்கு பொட்டன்சியாலிட்டிக்கு என்ன தொடர்பு இருக்கு, மைண்டுக்கு ஆக்சுவாலிட்டிக்கு என்ன தொடர்பு இருக்குது. சோ இதை பற்றி படிக்கக்கூடியதான் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிலாசபிக்கல் ரிசர்ச்ல வரக்கூடிய
ஒன்று. அடுத்து ஆன்டோலாஜி அப்படின்னு சொல்றக்கூடிய ஸ்டடி ஆஃப் பீயிங். என்ன இருக்கு, பீயிங்னா என்னது, இருக்கிறது, அதை பற்றி படிக்கக்கூடியது. அந்த கான்செப்ட் ஆஃப் பிகமிங், அது எப்படி மாற்றம் பெறுது, எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ரியாலிட்டி, இதை பத்தி படிக்கிறதுக்கூடியதா. ஸோ இதெல்லாமே ஒரு பிலாசபிக்கல் ரிசர்ச்சுக்குள்ள வரக்கூடிய காம்பனன்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம ஆய்வை எந்த பகுதியில நம்ம பண்றோம் அப்படின்றத வச்சுதான் ஆய்வை சொல்றாங்க. அப்ப இந்த ஆய்வுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பிலாசபிக்கல் ரிசர்ச்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞான ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது, விஞ்ஞான அறிவுல இப்ப எனக்கு ஒரு பிளட் பிரஷர் கூடிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நான் போய் ஒரு பிபி அப்பரேட்டஸை வச்சு என்னுடைய பிளட் பிரஷர் நான் செக் பண்ணுவேன். என்னுடைய ஹார்ட் ரேட் கூடிருச்சு அப்படின்னா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நான் செக் பண்ணுவேன். என்னுடைய உடம்பு வெப்பநிலை கூடிருச்சு அப்படின்னு போட்டா தெர்மோமீட்டர் செக் பண்ணுவேன். அப்ப இதெல்லாம் வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி நாங்க பண்றதுக்கு இப்ப தயாரா இருக்கோம் அப்படின்னா, விஞ்ஞான பொருட்கள் இருக்கு, அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஆனா மெஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த மெஞ்ஞான ஆராய்ச்சிக்கான பிரமாணங்கள்னு சொல்றாங்க. அதாவது உண்மை அறிவு அப்படின்றது என்னது, இந்த இடத்துல பிலாசபிக்கல் ரிசர்ச், தத்துவ ஆராய்ச்சி. உண்மை அறிவு அல்லது அறிவை அறிய மனிதர்கள் பயன்படுத்துறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க இப்ப வந்து ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இந்த டூல்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வழிமுறையில பிரமாணங்கள் அப்படின்னு சொல்றோம். பிரமாணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரமாணம் என்பது உண்மை அறிவை அறிய அல்லது சரியான அறிவை பெறுவதற்கான அறிவு, ஆதாரம். அதுதான் உண்மை, அதுதான் பிரமாணம். பிரமாணம்னா உண்மை அறிவு. அதுக்கு அதை அறியறதுக்காக கருவியை, எந்தெந்த கருவியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நிறைய பிரமாணங்களை பத்தி சொல்லுவாங்க. முக்கியமா 10 பிரமாணங்களை பத்தி சொல்லுவாங்க. அதுல முதன்மையானது நம்மளுடைய பதஞ்சலி கூட 3 பிரமாணங்களை, அனுமான ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லி, அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிரமாணங்கள் மூலமா தான் நம்ம வந்து இந்த சூட்சமாக இயங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், எப்படி மனம் இயங்குது, எப்படி வந்து அறிவு இயங்குது, எப்படி வந்து இந்த உலக தோற்ற பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்றது, அதுக்கு மூலமா எதெல்லாம் இருக்கு அப்படின்ற அந்த இறைநிலை, இறை அறிவு, இதெல்லாம் நம்ம எப்படி பெறுறோம் அப்படின்றதான். அப்ப இந்திய தத்துவ ஞானம் என்று சொல்லக்கூடிய அவங்களை இந்திய தத்துவ தரிசனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தத்துவ தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 தரிசனங்களை பத்தி சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தரிசனங்களுமே ஒரு விதமான அறிவை ஏற்கக்கூடிய முறையை எடுத்துக்கிறோம். இந்த இப்ப நான் பிரத்யட்சம் கண்ணால் மட்டும் கண்டா தான் அதை உண்மையை ஏத்துக்குருவேன் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் நான் என்னுடைய அனுபவ அறிவு மூலம் சொன்னா நான் ஏத்துக்குருவேன் அப்படின்னு. சில பேர் பிரமாணங்கள், ஆகம பிரமாணம் அப்படின்னா முன்னோர்கள் வந்து நல்லா உணர்ந்து தெளிந்தவங்க சொன்னா நான் அதை ஏத்துக்குருவேன் அப்படின்னு ஏத்துக்குருவாங்க. அப்படி ஒவ்வொன்றவங்களும் ஒரு இது இருக்கும். அப்ப புலன்களினுடைய உணர்வு, நம்மளுடைய அனலிட்டிக்கல் பவர், சென்சேஷனல், அதாவது சென்சேஷனல் அது கான்செப்ட், அதே மாதிரி பகுத்தறிவு, அனலிட்டிக்கல் பவர், இதெல்லாம் என்ன அப்படின்னா மெஞ்ஞானத்துல நம்ம வந்து அடைவதற்காக பிரமாணங்களை பயன்படுத்துறோம். அதுல ஒரு 5 பிரமாணம் மிக முக்கியமான பிரமாணங்கள்ல 3 முதன்மையான பிரமாணம் என்று சொல்லுவாங்க. அந்த 3 பிரமாணம்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரத்யட்ச பிரமாணம்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா புலன்கள் மூலமாக நாம் நேரடியாக பெறக்கூடிய அனுபவ அறிவு. நான் இப்போ ஒரு சுவையை வைக்கிறேன், இது இனிப்பு சுவை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து என்னுடைய புலன் மூலமா நான் பெற்ற அறிவு. இது வந்து பிரத்யட்ச பிரமாணம். இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு தத்துவ விஷயத்தை நம்ம நிறுவ முடியும் அப்படின்றது. அதான் இது புலன்கள் மூலமாக நேரடியாக பெறப்படும் அறிவை குறிக்கிறது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல் போன்ற உணர்வுகள் மூலமாக உலகை நம்ம உணர்றோம். அப்ப இந்த சூட்சமாக இயங்கக்கூடியதெல்லாம் நம்ம இந்த பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்றது. ஒரு பழத்தை பார்க்கிறோம், அதனுடைய நிறம், வடிவம் நம்ம எல்லாம் சொல்றோம்ல. அப்ப புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அறிவை தான் என்ன சொன்னா பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு. அடுத்து 2வது என்ன அப்படின்னா அனுமான பிரமாணம். அனுமானா அப்படின்னா, அனுமானா இன்ஃபரன்ஸ், பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரிசர்ச்ல நீங்க போகணும், பகுத்தறிவு சிந்தனை வந்துச்சுன்னா இதெல்லாம் தொடர்பு ஒண்ணுக்கு ஒண்ணு. நான் காம்பனன்ட் சொன்ன மெட்டாபிசிக்ஸ், ஆன்டோலாஜி, பிலாசபிக்கல் ரிசர்ச் இதெல்லாம் சொன்னது. அதோட இந்த பிரமாணங்களை பயன்படுத்தி தான் நீங்க அதை நிரூபிக்க முடியும். அடுத்து அனுமானம் என்பது என்ன, ஒரு ஒற்றுமை அல்லது அடிப்படை வைத்துக் கொண்டு நியாயமாக்கும் அறிவு. எக்ஸாம்பிளா, ஏதோ தூரத்துல வந்து ஒரு மலையில வந்து புகை தெரியுது. நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அப்போது தூரத்துல ஒரு மலை மேல ஒரு புகை போகுது அப்படின்னா உங்க மனதுல என்ன தோணும், அங்க நெருப்பு இருக்குன்னு தோணும். அப்ப அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது தூரத்துல இருக்கு போறதை பார்த்த உடனே உங்களுடைய நெருப்பை கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? அப்ப இது வந்து அனுமான அறிவு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியது நம்ம கேஸ் பயன்படுத்துறோம், அதனால அந்த அறிவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது வேற விஷயம். சோ அனுமான அறிவுனா ஒன்றை வைத்து இன்னொன்றை முடிவு செய்வது, அவ்வளவுதான். அதுக்கடுத்து ஆப்த வாக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது செவி வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெர்பல் டெஸ்டிமோனின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நம்பகமான நபரின் வாயிலாக அல்லது ஆதாரபூர்வமாக பெறப்பட்ட நூல்கள். அதாவது முற்றறிவு பெற்ற ஞானிகள், முழுமை பெற்ற ஞானிகள், அந்த மாதிரி ஞானிகள் வந்து அவங்க பெற்ற அனுமானத்தின் மூலமாக, அதாவது அனுபவ அறிவின் மூலமாக பெற்ற அறிவை இப்ப வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை கேள்வியும் கேட்கக்கூடாது. மகரிஷி வந்து
ஒரு பயிற்சி சொல்றாங்க அப்படின்னா, அந்த பயிற்சி வந்து அவங்களுடைய ஆப்தவாக்கி அவங்களுடைய உண்மை அறிவின் மூலமாக பெற்ற தகவலை உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ கொஸ்டின். அந்த பயிற்சி நம்ம பண்ணணும் அவ்வளவுதான். டூ ஐ சே அப்படின்ற மாதிரி தான். ஹிட்லருடைய கான்செப்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அது மாதிரி தான். அப்ப ஆப்த வாக்கியம் என்பது முற்றும் உணர்ந்த ஞானிகள், யோகிகள் அவர்களால் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்று அதை பயன்படுத்தும். அதுல நோ கொஸ்டின் இருக்கக்கூடாது. அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அது பேர் ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மகரிஷியுடைய பயிற்சி முறைகள்ல வரக்கூடிய எல்லா பயிற்சியுமே நான் சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உவமானம் அப்படின்னு சொல்றாங்க. உவமானம் அப்படின்னு சொல்றாங்க. உவமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வந்து ஒப்பிட்டு சொல்வது. இது ஒரு ஒப்பீட்டு முறையில் பெறுவது அறிவு அப்படின்னு சொல்லி. ஒன்றை மட்டும்தான் ஒப்பிட்டு அதிலிருந்து புதிய அறிவை பெறுவது. இப்ப நீங்க எக்ஸாம்பிளா வந்து ஒரு புலிய பத்தி ஒருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, புலி எப்படி இருக்குன்னு தெரியாது. அவரு வந்து ஆனா அவரு பூனைய பார்த்திருப்பாரு. அப்ப பூனை வந்து இப்படி இருக்குல்ல, அதுக்கு எப்படி இருக்கு? அது மாதிரி ஒரு முகத்தோற்றம் இருக்கும். ஆனா அது வந்து பூனை மாரிக்கு ரொம்ப சாதுவா இருக்காது. அது வந்து மிகப்பெரிய வலிமையானது, மிக பெருமையானதா இருக்கும். ஆனா அதற்கு மூஞ்சி இருக்க மாரிக்கவே இருக்கும். ஆனா அதுக்கு கண்ணு பெருசா இருக்கும். அப்படின்றத நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அது வந்து ஒப்பீட்டு உவமான அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக நம்ம இந்த பயணத்துல ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அர்த்தாபத்தி அப்படின்னு ஒரு அறிவு சொல்றாங்க. இது ஒரு பிரமாணம். அர்த்தாபத்தி அப்படின்றது. அர்த்தம் பாதி. இப்ப ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்ன்னு ஒரு இப்ப எக்ஸாம்பிள் வைக்கிறாங்கல்ல. ஒரு ஒரு பாதி குடுத்துருவாங்க. அந்த பாதிக்கு மீத பாதி. ஆம், தெரு ஓரங்களில் மரங்களை நட்டவர் டேஸ் அசோகர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரியா? அப்ப அந்த அர்த்தாபத்தினா ஒரு பாதி சொன்னா இன்னொரு பாதிய பத்தி புரிஞ்சுக்கிறது. அதுதான் இதுக்கு பேரு அர்த்தாபதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டிடெக்ஷன் அறிவு, டிடெக்டிவ் அறிவுன்னு சொல்லுவாங்க. ஒன்றை வச்சுக்கிட்டு அப்ப இது என்ன? சில இதுல கேட்டிருப்பாங்க. இத வச்சுட்டு இதுக்கு என்ன பதில்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு வீடு காலியாக உள்ளது. அப்போ ஒருவருடைய வீடு காலியாக உள்ளதுன்னா, ஆனால் அந்த நபர் அங்கு உள்ளதாக கூறுகிறார். எனவே அவர் வீட்டில் இருக்கிறாரா? இல்ல இல்லையா என்று நீயே யூகிக்க வேண்டும். ஒரு வீடு காலியாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? அந்த வீடு காலியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நபர் இல்ல அப்படின்றது நம்ம சொல்றோம். அது வந்து அர்த்தாபதி. ஒரு பாதிய வச்சுக்கிட்டு இன்னொரு பாதிய அப்ப இருப்பாங்களா, இருக்கலைன்னு நம்ம முடிவு பண்ணணும். அடுத்து அனுபலத்தின்னு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த அனுபலத்தி பிரமாணம் அப்படின்னு இல்லாமைய பத்தி சொல்றோம். இப்ப இந்த இடத்தில் பானை இல்லை. இந்த இடத்தில் செல்போன் இல்லை. இந்த இடத்தில் பிரசாத் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த இடத்துல அவர் இல்ல. என்னுடைய பாக்கெட்டில் பணம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த அர்த்தாபதிக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இத பத்தி கொஞ்சம் நம்ம டெப்த்தா படிக்கணும். பட் இருந்தாலும் கூட நான் வந்து இந்த இடத்துல ஷார்ட்டா சொல்லி முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா எப்படி அனுமானங்களை பயன்படுத்தி இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு 6 பிரமாணங்களை பத்தி நான் சொன்னேன். அனுபலத்தி அப்படின்றது இது ஒன்றின் இல்லாமையை அடிப்படையாக கொண்டது. எல்லாமே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா வரும். இப்ப இந்த மேஜையில் புத்தகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். மேஜையில புத்தகம் இல்லைன்னு புத்தகம் இல்ல அப்படின்னா சொல்லிட்டாங்க. புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப மேசைய பார்க்கிறோம் புத்தகம் இல்ல. சோ இது வந்து அனுபலத்தின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரமாணங்களை பயன்படுத்தி தான் இந்த ஆராய்ச்சி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற. இது மாதிரி நிறைய பிரமாணங்கள் 10 பிரமாணங்கள் மேஜரா சொல்லுவாங்க. நான் இங்க வந்து முக்கியமான பிரமாணங்கள மட்டும் தான் சொன்னேன். சோ அந்த அடிப்படையில இறுதியாக நாம் இந்த தலைப்பின் மூலமாக என்ன தகவல தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷின்ற ஒரு சின்ன அதாவது அவர் வந்து அறநெறி அப்படின்றதுக்கு இந்த கவியினுடைய தொடக்கத்துல இந்த வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. நான் இந்த தலைப்புக்கு இது பொருத்தமாக இருக்கு அப்படின்றதுக்காக இதோடு நான் சொல்லி நிறைவு பண்றேன். மனதுக்கு அடித்தளமாய், உயிருக்கு உட்பொருளாய். மனதுக்கு அடித்தளமாய். மனதுக்கு அடித்தளம் எது? அறிவு. உயிருக்கு உட்பொருளாய். உயிருக்கு உட்பொருள் எது? அதுவும் அறிவுதான். கான்சியஸ்னஸ். மறைபொருள் தெய்வம் அது இருக்கும் உண்மை. அப்ப இறைவனே தெய்வமாக நம்மளுடைய மனதுக்குள்ள அடித்தளமாக உயிர்ல இருக்கும்போது, அந்த தெய்வமே நானாக இருக்கிறேன். அப்ப இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி, இந்த நானே தெய்வமே மனமாக என்னிடம் இருக்கிறது அப்படின்ற அந்த மறைபொருள்னா என்னது? இது வந்து ஸ்தூலமாக இயங்காது. சூட்சமா தான் இருக்கும். அப்ப சப்ஸ்டெல்லா தான் இயங்கக்கூடிய ஒன்று. அப்ப மறைபொருள் தெய்வம் அது இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி நம்மளுடைய மனத அத என்னுடைய அறிவை பற்றி நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த அறிவிலிருந்து விரிந்து வரக்கூடிய மனதையே அதுக்குள்ள தெரிச்சிரு. மகரிஷி மனதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய அலை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அலை இயக்கத்துல வரும்போது மனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வந்து ஒரு ஒரு அமைதி நிலையில இருக்காது. எப்பவுமே ஒரு இடத்துல வந்து நீங்க என்னென்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு பொருளை இப்படி ஒரு பொருளை கையில வச்சு இப்படி நான் ஆட்டிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஆட்டிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இது என்ன பொருள்? கொஞ்சம் நிறுத்துங்கங்க. அதை பார்த்தா தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் இப்ப நிறுத்திட்டேன். அப்ப இது ஏசி ரிமோட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அப்ப ஒரு இயக்க நிலையில இருக்கும்போது நம்மளுக்கு அது புரியாது. அப்ப மனம் வந்து இயக்க நிலையில இருக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது.
அப்ப அந்த அலையை தூக்கி ஒடுக்கி மறுபடியும் அதே உயிரில போய் ஒடுக்கும் போது அங்கவே அறிவு பொருளாக இறைநிலை இருக்கின்றது. அந்த இறைநிலை இந்த பிரபஞ்ச தன்மாற்றங்கள் எல்லாம் எதெல்லாம் பெற்று வந்திருக்கிறதோ அத்துணை அறிவும், அது புத்தக அறிவா இருக்கட்டும், இல்ல உலகளாவிய அறிவா இருக்கட்டும், உங்களுக்குள்ள வரக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படைப்பட்ட கேள்விகள் இருக்கட்டும், எல்லா கேள்விகளுக்கான விடை உங்களுடைய மனதை நீங்க உள்நோக்கி செலுத்துகின்ற பொழுது உயிரை உணர்ந்து தானடங்கி உணர்வது தான் அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் பெறக்கூடியதான் ஆராய்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக இந்த யாழ் மண்டலத்திற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக மிக அற்புதம், ஆனந்தம் கேட்கறதுக்கு. வெகு பேரு என்கிட்ட நான் காலையில இருந்து ஒரு வாரத்துல